நாம இன்னைக்கு பேப்பர் கேன்வாஸில் எப்படி நெக் டிசைன் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு என்ன அளவு விட்த் அண்ட் ஹைட் வேணுமோ அந்த அளவில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நெக்கோட விட்த் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரைட் லைனாக பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நெக் டிசைன் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த கட்டத்துக்கு உள் பக்கமாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்து ஒரு 1 இன்ச் அளவில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதாவது அந்த நெக் டிசைன் வந்து உங்களுக்கு என்ன அளவுக்கு பேட்ச் ஒர்க் டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பேக் சைடு ஒரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்மளோட நெக் அளவு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக் போர்ஷன் மட்டும் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச் விட்டுருக்கோம்ல அந்த அளவில் அப்படியே ஃபோல்டு பண்ணியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட் நாச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான்